தற்போது கிடைத்த அண்மை செய்தி. தஞ்சாவூர் உலார்சாலை பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணியில் ஈடுபட்ட இருவர் மண்ணில் புதைந்தனர். மண்ணில் புதைந்த தேவேந்திரன் என்பவர் மீட்கப்பட்டு மேலும் ஒருவரை மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், கூடுதல் விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம் வனிதா. தஞ்சாவூர் விலார்சாலை உள்ள ஜெகநாதன் தெரு பகுதியில் பாதாள சாக்கடை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த இருவரும் மண்ணில் புதைந்தனர். மீட்கும் பணியில் தீயணைப்புத் துறையினர் தஞ்சை விலார்சாலையில் உள்ள ஜெகநாத தெரு பகுதியில் பாதாள சாக்கடை அடைப்பு ஏற்பட்டுள்ள பல மாதங்களாகி தண்ணீர் வெளியேறி வந்து கொண்டிருந்தது. இந்நிலையில் அதனை சரி செய்ய வேண்டும் என தொடர்ந்து கோரிக்கை வைத்து போராட்டங்களும் நடைபெற்றது. இதனை அடுத்து தஞ்சை விலார் சாலையில் உள்ள ஜெகநாத தெரு பகுதியை பாதாள சாக்கடை சரி செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக புதிய குழாய் அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்திருந்த தொழிலாளர்கள் சுமார் 15 அடி ஆழத்திற்கு மண்வெட்டி புதைந்துள்ளது. அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் பணியிடங்களை கொண்டு பணி நடைபெற்று வரும் நிலையில் இன்று பணியில் ஈடுபட்டிருந்த போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டதால் தேவேந்திரன், நாராயணமூர்த்தி ஆகிய 2 தொழிலாளர்கள் பள்ளத்தில் மாட்டிக்கொண்டனர். அவர்கள் மீது புதைந்திருந்த உடனடியாக தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதில் தேவேந்திரன் என்பவர் மீட்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மேலும் நாராயணமூர்த்தி மீட்கும் பணியில் 3 மணி நேரமாக ஜேசிபி இயந்திரங்கள் மற்றும் தீயணைப்புத் துறையினர்கள் ஈடுபட்டு சுமார் 2.5 மணி நேரத்துக்கு மேலாகவும் நிற்கும் பணி நடைபெற்று வருகிறது. மேற்படி ஜெகநாதபுரம் முழுவதும் சோகத்தில் இருக்கிறார்கள். வினிதா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.